இன்றைய காலத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பயம். நாம் செய்கின்ற செயல் சரியாக முடியுமோ? திட்டமிட்டபடி நாம் அதில் வெற்றி பெறுவோமா? தோல்வி வந்துவிட்டால் என்ன செய்வது? வென்றாலும் என்ன நிம்மதி என்ற பல கேள்விகள் நம்முள் எழுந்து நமக்கு முன் நிற்கிறது. இதுவே நம் பயத்திற்கான காரணம். இந்த பயத்திலிருந்து நாம் எப்படி வெளியே வர வேண்டும் என்பதை பல விஞ்ஞானிகள், உளவியல் வல்லுநர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றனர். ஆச்சரியமான உண்மை என்னவென்றால், இதற்கான வழி 5000 ஆண்டுகளுக்கு முன்பே பகவத்கீதையில் அருளப்பட்டிருக்கிறது. பகவத்கீதையின் மைய கருத்துகளில் ஒன்றுதான் கர்மயோகம். கர்மயோகத்தின் மூலம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை, விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் உங்கள் நியாயமான கடமையை அர்ப்பணிப்பு உணர்வுடன் செய்யுங்கள் என்பதாகும். இந்த உண்மையை 3 கதாபாத்திரங்களின் மூலம் நமக்கு உணர்த்து வருகிறார்கள் எம் பள்ளி அமிர்த வித்யாலயம் காலப்பட்டி ஆசிரியர் பெருமக்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் சாத்வீகம், ராஜசம், தாமசம் என்ற 3 குணங்களும் வெவ்வேறு விகிதங்களில் அமைந்துள்ளன. மேலும் இவை ஒருவரின் எண்ணங்கள் மற்றும் செயல்களை தீர்மானிக்கின்றன. ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தாமச குணத்தை குறைத்து ராஜச குணத்தை சீரமைத்து சாத்வீக குணத்தை வளர்த்து கொண்டு செயல்பட்டதால் தன்னை சபித்த மா முனிவரையே மன்னித்து இறைவனை போற்றி வாழ்ந்த மன்னர் மாமன்னர் அம்பரீஷர் பற்றி இப்பொழுது நாமும் அறிந்து கொள்வோம்.
நாராயணன் இந்திரனிடம் விஷ்ணுவின் பக்தரான அம்பரீஷர் மகாவிஷ்ணுவிற்காக பெரும் நோன்பு நடத்தப் போவதாக இருக்கிறார். அவர் மட்டும் அந்த நோன்பினை வெற்றிகரமாக முடித்து விட்டார் என்றால் உன்னை விட பலசாலியாகி விடுவார் என்று கூறினார். பூர்த்தி செய்ய இயலாத நிலையை உருவாக்க நோன்பினை நிறுத்த எண்ணிய இந்திரன் சப்த ரிஷிகளில் ஒருவரான துர்வாச முனிவரை அனுப்பி வைக்கிறார். வணக்கம் குருவே. தங்களின் வருகையே தங்களின் ஆசீர்வாதத்தை எனக்கு அளிக்கின்றது. இருப்பினும் நான் அளிக்கும் உணவை ஏற்றுக்கொண்டு என்னையும் என் நாட்டு மக்களையும் ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அம்பரீஷா, நான் வெகு தொலைவிலிருந்து வருகிறேன். மிகவும் களைப்பாக இருக்கிறது. நான் சென்று நீராடிவிட்டு வருகிறேன். பிறகு இருவரும் சேர்ந்து உணவருந்தலாம். அனைவரும் அவருக்காக காத்திருந்தனர். நிமிடங்கள் மணிக்கணக்கில் கழிந்தன. அரசே, எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், நீங்கள் ஒரு வாய் துளசி தீர்த்தத்தை குடித்து உங்கள் நோன்பை முடித்துக் கொள்ளலாம். அதன் பிறகு துர்வாசகர் வந்த பின் அவருடன் இணைந்து சாப்பிடலாம். துர்வாச முனிவர் என் விருந்தினர். அவர் தான் நீராடி விட்டு வந்ததும் என் நோன்பை முடித்து இணைந்து சாப்பிடுவோம் என கூறியிருக்கிறார். அரசே, முகூர்த்த நேரம் முடியப் போகிறது. அதற்குள் நீங்கள் உண்டால்தான் நோன்பின் பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதன் பிறகு உண்பதால் எந்த பயனும் இல்லை. யோசிக்காதீர்கள் அரசே. வேறு வழியின்றி ஒரு மிடறு துளசி தீர்த்தத்தை மன்னர் குடித்தார். அம்பரீஷா, விருந்தினரை எப்படி உபசரிக்க வேண்டும் என்று உனக்கு தெரியாதா? நீராடச் சென்ற நான் வருவதற்கு முன்பாக நீ எப்படி உன் நோம்பினை முடிக்கலாம்? நீ செய்த குற்றத்துக்கு நீ தண்டனை அடைந்தே தீர வேண்டும். கேசவா, என்னை காப்பாற்றுங்கள். துர்வாசரே, என் பக்தனிடம் நீங்கள் கடுமையாக நடந்து கொண்டீர்கள். உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த தவறிவிட்டீர்கள். யாரை நீங்கள் அவமானப்படுத்தினீர்களோ அவரிடமே போய் மன்னிப்பு கேளுங்கள். அம்பரீஷா, என் மூர்க்கத்தனமாக நடத்தைக்காக நான் வருந்துகிறேன். என்னை காப்பாற்று. இறைவா, நான் இந்த மாமுனிவரிடம் மிகுந்த மரியாதை வைத்திருக்கின்றேன். அருள் கூர்ந்து இவரை மன்னியுங்கள். நாம் அனைவரும் மனதை கட்டுப்படுத்தி ஒழுக்கத்துடனும் பற்றின்மையுடனும் இறை உணர்வுடனும் செயல்பட்டால் துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருகும். இதை உணர்த்தும் வகையில் தன்னுடைய உண்மையான இறைபக்தியின் மூலம் தனது ஆயுட்காலத்தை நீட்டிக்க சிவபெருமானிடமிருந்து வரம் பெற்ற மார்க்கண்டேயனின் வாழ்க்கை நிகழ்வு இதோ உங்கள் கண்முன். முன்னொரு காலத்தில் மிருகண்டர் என்ற ஒரு ரிஷியும் அவரது மனைவி மருதுவதியும் வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு நீண்ட காலமாகவே குழந்தை செல்வம் இல்லை. மிருகண்டர் சிவபெருமானை நோக்கி ஒரு கடும் தவம் மேற்கொண்டார். அவரின் கடுந்தவத்தினை கண்டு மெய்சிலிர்த்த சிவபெருமான் மிருகண்டரின் முன் தோன்றினார். மிருகண்டா, உன் பக்தியை கண்டு நான் மகிழ்கிறேன். நீ விரும்பும் வரத்தை கேள். இறைவா, குழந்தை செல்வம் இல்லாத எனக்கு ஒரு மகன் பிறக்க அருள் புரிய வேண்டும். நல்லவனாக, அறிவுச் சுடராக 16 ஆண்டுகள் மட்டுமே வாழக்கூடிய மகனா, அல்லது தீயவனாக மந்த புத்தியுள்ள நீண்ட காலம் வாழும் மகனா, யார் தேவை? வாழ்நாள் குறைவாக இருப்பினும் அறிவார்ந்த ஒரு குழந்தையே எங்களுக்கு போதும். இதுவே அடியவனின் வேண்டுகோள்.
மிருகண்டா, நீ விரும்பியது போலவே எல்லாம் நலமாக அமையட்டும். சில காலம் கழித்து மருதவதி ஒரு மகனை ஈன்றெடுத்தார். அவருக்கு மார்க்கண்டேயன் என்று பெயர் சூட்டினார். மார்க்கண்டேயன் அனைத்து குருக்களுக்கும் பிடித்த சீடனாகவும் அறிவார்ந்த மகனாகவும் தீவிர சிவ பக்தனாகவும் திகழ்கிறான். வருடங்கள் கழிந்தன. மிருகண்டரும் அவரது மனைவியும் தனது மகனை இழக்க வேண்டிய நிலை வருமோ என்று பயந்து கொண்டிருந்தனர். தந்தையே, நீங்கள் ஏன் மிகவும் சோகமாக இருக்கிறீர்கள்? மகனே, சிவபெருமானின் வரத்தின்படி நீ 16 ஆண்டுகள் மட்டுமே உயிர் வாழ முடியும். அதன்படி 16ஆம் அகவை உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதை நினைத்துதான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். தந்தையே, நீங்கள் எனக்கு வேதங்கள், புராணங்கள் மற்றும் சாஸ்திரங்கள் அனைத்தும் கற்பித்திருக்கிறீர்கள். ஆண்டவன் எப்போதும் உள்ளபூர்வமாய் வேண்டுபவர்களின் குரலை கேட்பார் என்றும் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். எனவே நானே என் வாழ்நாளை நீட்டிக்குமாறு சிவபெருமானிடம் பிரார்த்திக்கப் போகிறேன். मृत्यु मत काम करता जो चंडाल का, काल उसका क्या बिगाड़े वक्त जो महाकाल का। अकाल मृत्यु मत काम करता जो चंडाल का, काल उसका क्या बिगाड़े वक्त जो महाकाल का। अकाल मृत्यु मत काम करता जो चंडाल का, काल उसका क्या बिगाड़े वक्त जो महाकाल का। अकाल मृत्यु मत काम करता जो चंडाल का, काल उसका क्या बिगाड़े वक्त जो महाकाल का।
பெருமானே, இறப்பு என்று ஒன்று இல்லாவிட்டால் பூமியில் சமநிலை இல்லாமல் போய்விடும். எனவே தயவு செய்து யமதர்மனை உயிருடன் மீட்டுத் தாருங்கள். உண்மைதான் இந்திரா. யமன் இருந்தால் மட்டும்தான் பூமியின் சமநிலை காக்கப்படும். ஆனால் இந்த மார்க்கண்டேயன் என்றென்றும் உயிருடன் வாழ்வான். இறைவா, நான் செய்த தவறை மன்னிக்க வேண்டுகிறேன். இப்பொழுது நான் உண்மையான பக்தியின் வலிமையை புரிந்து கொண்டேன். சில நேரங்களில் நம்மால் என்ன செய்ய முடியும் என்று மனமுடைந்து விடுகிறோம் அல்லவா? எந்த நிலையிலும் எதையும் சாதிக்க முடியும் என்பதை இறை அருளுடன் தன் கணவர் உயிர் பிரிந்த நிலையிலும் ராஜ்யத்தை ஏற்று நாட்டு மக்களுக்கு நல்லாட்சியை வழங்கிய சாதனை பெண்தான் அகல்யாபாய் ஹோல்கர். அவரின் துணிவு உங்கள் பார்வைக்கு. உதிரம் முழுதும் தீ மூண்டிடும் போது, உலகே செந்நிறமாய் மாறும் போது, உனக்குள்ளும் வெளியிலும் இரு போர்க்களம் உன்னை அழைக்குதடி. உனக்குள்ளும் வெளியிலும் இரு போர்க்களம் உன்னை அழைக்குதடி. தாய்நாடு முன்னே தெய்வங்கள் முன்பினே ஏன் நிற்கிறாய் பெண்ணே, புறப்படடி.
உண்மையை உணர்வோம், மனத்தில் பக்தியுடன் செயல்படுவோம், ஞானத்தில் சிறப்பு பெற்று விளங்குவோம், புறத்தில் நம் கடமைகளை பற்றின்றி செய்வோம், கர்ம யோகத்தை அடைவோம். இதுவே கர்மயோகம். அவையோர் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள்.